தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் மகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் மகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை. இவர் 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட போது ராமதாசுடன் இணைந்து கட்சியை ஆரம்பித்தவர். கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். ஓராண்டு காலத்திலேயே வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்ந்தார். அடுத்ததாக 99ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது தலித் எழில்மலைக்கு டாக்டர் ராமதாஸ் சீட்டு கொடுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த தலித் எழில்மலை அதிமுகவில் போய் சேர்ந்தார். பின்பு அவர் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தல் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றார். தற்பொழுது அவர் காலமாகிவிட்டார். அவருடைய மூத்த மகள் எழில் கரோலின் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளார். அவருடைய இரண்டாவது மகள் எழில் கேத்ரின் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயை சந்தித்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டார். எழில் கேத்ரின் அவர்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் அரசியல் செல்வாக்கு கிடையாது. தந்தையை வைத்து தன்னை பிரபலமாக்கி கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் மகள் தலித் எழில்மலை மகள் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடையாளத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவருக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது. அவரை கட்சியில் சேர்த்ததால் கட்சிக்கு எந்த லாபமும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.